2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் வேறு லெவலில் இருக்க போகுது. அதுக்கான வீரர்களாக நம்ம சிஎஸ்கே இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் தொடர்ந்து 2-3 வருஷம் இதே பேட்டிங் லைனப் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். இப்போதைக்கு சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே வீரரான மேத்யூ சாட் சிஎஸ்கே டீமில் எப்போ ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸில் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், நான் லைக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேன்னு வெளிநாட்டு வீரரை பார்த்துடலாம். மேத்யூ சாட் சிஎஸ்கே டீமில் வந்து இப்போ ஜாயின் ஆக போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம், கட்டவரலில் ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருந்து அதுக்கப்புறமா ஃபுல் ரெஸ்ட்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம சென்னை டீமில் வந்து ஜாயின் ஆக போகிற டேட்டை கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கே எப்போ சேப்பாக்கத்தில் வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஐபிஎல் ஷெடியூலை பொறுத்தும் இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. இன்ஜுரியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இல்லை. ஸோ கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் சிஎஸ்கேயோட வந்து இருக்க போகிறாரு. இப்போ அதுக்கான ப்ராக்டிஸுக்கு நம்ம சிஎஸ்கே சார்பாக இவர் ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் டாப் ஆர்டரை பார்த்துருவோம். யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரே, சஞ்சு இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ருத்ராஜ் வந்து இருக்க போகிறாரு, டெவால் பிரவிஸு, டூபே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டிங் லைனப்போ வந்து கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, தலை தோனியோட இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஊர்வில் பட்டேல் இல்லைனா சர்ஃப்ராஸ் கானை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தலத்தோனி சில மேட்ச் தான் வந்து ஆட போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இந்த 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு அந்த இடத்துல வந்து வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க நம்ம சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கேவின் பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு, செம்ம ஃபார்மில் வந்து இருக்காங்க. ஒருவேளை நம்ம சஞ்சு சொதப்புற பட்சத்தில் நம்ம ஆயுஷ் மாத்திரை வந்து ஒரு கம்பேக்கை கொடுப்பாரு. ஒருவேளை ஆயுஷ் சொதப்புனார் அப்படின்னா அந்த இடத்துல சஞ்சு வந்து கம்பேக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் தான் நம்ம ருத்வா இருக்கட்டும், டெவால் பிரவிஸ், டூபே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ஃப்ராஸ் கான், ஊர்வில் பட்டேல் அப்படின்னு எல்லாருமே ஃபார்மில் இருக்கிறதுனால பேட்டிங்கில் யாராவது சொதப்புற பட்சத்தில் அந்த இடத்துலேருந்து மேட்சை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் வந்து எல்லா வீரர்களுமே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கேவின் பேட்டிங் லைனப் வேறு லெவலில் வந்து அமைய போகுது. இந்த சீசன் மட்டும் இல்லை, இதே பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 வருஷம் நம்ம சிஎஸ்கேக்காக செயல்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவின் பேட்டிங் லைனப் வேறு லெவலில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கேக்கான ஐபிஎல்லாக வந்து அமையதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவின் பேட்டிங் லைனப்பாக இருக்கட்டும், இதில் வேறு எந்த வீரர்கள்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.